வணக்கம் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே. இன்று சபாஸ் தமிழ்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். கடந்த வாரம் போலவே இந்த முறை நாம் யாரை சந்திக்கப் போகிறோம், அவர் எத்தகையவர், எப்படி அவர் சபாஸ் தமிழராக நம்மிடம் வந்து உரையாற்றப் போகிறார், யார் அவர் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் அவரை பற்றிய ஒரு ஏவி இப்போது நீங்கள் பார்க்கலாம். திருமயிலையில் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் காமகோடி அவர்கள். கல்வி தெய்வம் சரஸ்வதியின் கடாட்சம் பெற்ற இவர் நல்லதோர் வீணையாய், நடமாடும் நூலகமாய், எல்லோரும் விரும்பும் இனியவராய், அதே வேளையில் மகள் பாரதிக்கு தந்தையாய், இசை ஆசிரியராய் பயிற்சி தருகிறார். முதல் காலம், அடுத்தது திஸ்ரம், அடுத்தது மூணும், அடுத்தது மேல் காலம். பாடு. ஸ்ரீ மகாகணபதிரவது மாம், ஸ்ரீ மகாகணபதிரவது மாம். Mutually we exchange a lot of ideas because this music is all about creativity. So Appa, as I have known, is a very creative person. நாள்தோறும் குடும்பத்தினருடன் அமர்ந்து மன அமைதி பெற ஸ்லோகம் சொல்வது இவரது முதல் கடமை. குழந்தையாக இருந்தபோது 4 வருஷம் வரையில் அவருடைய தாத்தாட்ட கிராமத்திலே தான் வளர்ந்தார். அதுக்கப்புறம் 4 வயசு ஆனதுக்கு தான் அந்த ஸ்கூலில் இங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். எந்த விதத்துலையும் கண்டிச்சதில்லை. சுபாவமாகவே உற்சாகம் படிப்பில். ஐஐடியில் பிஹெச்டி வாங்கினதுக்கு அப்புறம் டீச்சராக வரணும்னா ஒரு வெளியில் போகணும். ஒரு 6 மாதமாவது போஸ்ட் டாக்டர் ஃபெலோன்னு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் போயிருந்தார். இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஐஐடியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்தார். வெளிநாடு போகிறதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணி விட்டார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார், எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் என்னாச்சுன்னு கேட்டால் அவருக்கு அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபஸர் கொடுத்தா, ப்ரொஃபஸர் போஸ்ட்டு கொடுத்தா, சீனியர் ப்ரொஃபஸர் போஸ்ட்டு கொடுத்தா, இப்போது அசோசியேட் டீன்னு போட்டா. ஜெயம் வந்துருக்கு, அடக்கத்தோடு இருக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டினேன். நுண்ணிய நூல் பல கற்று தெல்ல தெளிந்த சிந்தனை சிற்பி நம் பேராசான் டாக்டர் காமகோடி அவர்கள். இன்று கணினி மூலம் உலகம் சுருங்கிவிட்டது. விரல் நுனியில் நம் உலகம் சுழலத் தொடங்கி வெகுகாலம் ஆகிவிட்டது. இந்நிலையில் தேசம் பாதுகாக்கப்படுவதற்கு நம் பேராசிரியர் ஆழ்ந்து சிந்தித்ததன் விளைவே இவரது பாதுகாப்பு மென்பொருள் குறித்த புதிய கண்டுபிடிப்பாகும். அதே வேளையில் நாளைய உலகம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் நம் பாரதம் யோசிக்க தொடங்கி அதை குறித்து ஆய்வோரையும் ஊக்கப்படுத்த தொடங்கியுள்ள இச்சமயத்தில் ஏட்டுறவில் உள்ள கல்வியை நடைமுறையில் கொண்டுவர பல புதிய முறைகளை மேற்கொண்டு வருகிறார். சக்தி ப்ராசஸர் குறித்து நம் பேராசிரியர் டாக்டர் காமகோடி செய்த ஆய்வின் விளைவாகவே நம் பாரத அரசு அவருக்கு விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. சென்னை ஐஐடியின் அசோசியேட் டீன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் சீனியர் ப்ரொஃபஸர், விஞ்ஞானி, நல்ல இசைக்கலைஞர், பக்திமான் என்று பல்வேறு முகங்களை கொண்ட டாக்டர் திரு காமகோடி அவர்களை உங்கள் முன்னால் வரவழைக்கிறேன்.
கடலில் குதிச்சா என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். ஆனால் ஒரு நல் முத்து கிடைத்திருக்கிறது இந்த தமிழகத்திற்கு திரு காமக்கோடி அவர்கள் மூலமாக. நான் என்ன கேட்பதென்றே புரியவில்லை. உங்களிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வயதிலேயே இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதருக்கு ஏன் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன். நீங்கள் சிறு வயது முதல் அந்த விஷ்ணுபுரம் பள்ளியிலே படித்தவரா? மெட்ராஸில் தான் படிச்சு. விஷ்ணுபுரத்தின் தாக்கம் எப்படி இருந்தது சென்னையில் படிக்கும்போது? கிராமம்தான் பேஸு. கிராமத்துலேருந்து டவுனுக்கு வரலாம், பட் கிராமத்தோட அடிப்படை அந்த கல்ச்சர் அது மனுஷனுக்கு ரொம்ப தேவை. அதுதான் ஒரு மனுஷனை முழுமையாக்குங்கிறது அப்பாவோட ஆழ்ந்த கருத்து. கிராமப்புறத்தில் பழங்கால வீடுதான் ஆவல். அது பற்றிய பசுமையான நினைவுகள் இன்னும் மழுங்காமல் இருக்கும் பட்சத்தில் சொந்த பந்த உறவுகள் வார இறுதியில் சந்தித்து உரையாடுவதில் உற்சாகம் கொள்கிறார் பேராசிரியர் காமக்கோடி அவர்கள். காஞ்சி பரமாச்சாரியா ஒரு தடவை சொன்னதே, கிராமத்திலேருந்து ஒரு பதியனை எடுத்துக்கொண்டு சிட்டியில் கொண்டு வைக்கலாமே தவிர வேரோட கல்லின்னு வரக்கூடாது அப்படின்னு ஒரு உபதேசமே எங்களுக்கு பண்ணியிருக்காரு. நாங்கள் ரொம்ப காஞ்சி மடத்து பக்கம். உங்கள் தந்தையார் உங்களை ஒரு பதியமாக சென்னையில் கொண்டு வந்து வைத்து அப்படிதான் கொண்டு வந்தார். பசுமை கொஞ்சும் இயற்கை சூழல் நிறைந்த அழகான கிராமம்தான் விஷ்ணுபுரம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் அறியாமையிலிருந்து ஞானத்திற்கும் மக்களை இட்டுச் செல்லும் கிராமிய கோவில்கள், பள்ளிக்கூடங்களே. இது என்ன சிற்றெரும்பு கூட்டமா, இல்லை சிந்தனை தேனரும்பும் மாணவ செல்வங்களின் நெஞ்ச பூந்தோட்டமா? வருங்காலம் நோக்கி சின்ன சின்ன அடி வைத்து சேர்த்து செல்லும் தேரோட்டமா? அறிவின் சக்தி மாபெரும் சக்தி அல்லவா? அதை வளர்க்கும் சக்தி கல்வி அல்லவா? இந்த கிராமத்தில் கல்வி ஒளியை பரப்பும் விதமாக பணியாற்றி பள்ளி பிள்ளைகளுக்கு பேராசிரியர் சிறந்த நல்லுரைகளை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி பேரார்வம் கொண்டிருக்கிறார். விஷ்ணுபுரம்ங்கிற கிராமம் தஞ்சாவூர் ஜில்லாவில். அந்த கிராமத்தில் நல்ல நிலபலன்களோடு உள்ள குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் 1914 வருஷம் ஒரு கிராமத்திலே ஒரு ஸ்கூல் வச்சுருந்தார். அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அவர் ஆரம்பிக்கிற பொழுது மிடில் ஸ்கூலாக இருந்தது. நான் படிக்கிற பொழுது 52, நான் 1938 பிறந்ததுனால 52 வர பொழுது எஸ்எஸ்எல்சிலாம் வந்துருத்ததில்லை. கிராமத்தில் ஒரு முதல் 3 வருஷம் இருந்ததுல வயலுக்கு போகிறது, ஒரு 2 வயசுக்கு அப்புறமே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இப்போ வயலுக்கு போகிறது, அங்கே போய் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஒரு கிராம வீடில் எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, குறிப்பாக ஒரு விவசாயங்கிறது எப்படி ஒரு கஷ்டமான சமாச்சாரம் அப்படிங்கிறதும் ஒரு இது இருந்தது. கிராமத்து மேலே ஒரு அபிமானமும் எனக்கு வந்தது. ஸோ எவ்ரி சம்மர் அந்த மூணு மாதம் லீவு கிடைக்கிறதே, வின்டர் 1 மாதம் கிடைக்கிறதே ஊருக்கு போயிடுவேன். ஸோ விவசாயத்தோட இம்பார்ட்டன்ஸும் எனக்கு ரொம்ப புரிய வந்தது. அந்த காலத்துலேருந்து, அதாவது 1970-75லேருந்து இன்றைக்கி 2019 வரையில் உள்ள என்ன சேஞ்சஸ்ங்கிறது என்னால் ஒரு மாதிரி குறிப்பாக மேப் பண்ணவும் முடிஞ்சுது. அதாவது 2 விஷயம், ஆன்மீகமும் விஞ்ஞானமும் 2 ஒன்றா சேர்ந்து போகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிய அது கணித மேதை ராமானுஜர் அவர்கள், எனக்கு என்னமோ அந்த ராமானுஜருக்கு அடுத்தது நீங்களாக இருப்பீங்களோ என்ற மாதிரி ஒரு தோன்றுது. ஏன்னா நீங்கள் இப்போ புதுதாக கண்டுபிடித்திருக்கிறதாக சொல்லுகிற அந்த சிப், அது மிக நல்ல விஷயம். அதை இண்டிஜீனியஸ் சிப் என்று சொல்கிறார்கள். அந்த சிப் என்பது என்ன? அதை வைத்து என்ன செய்ய முடியும்? என்ன சாமானை நம்ம இன்றைக்கி தொட்டாலும் அதில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை ஒழுங்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு மூளை வேணும். அந்த மூளை தான் அந்த ப்ராசஸர்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸரில் ஒரு ப்ரோக்ராம் ஓடும். அந்த ஓடுற ப்ரோக்ராம் இந்த எலக்ட்ரானிக்ஸை வேலை செய்யுது. இந்த கேமரா அப்படி திருப்பணும்னா அதுக்குள்ளே ஒரு ப்ராசஸர் இருக்குது, அது ஒரு கமாண்ட் கொடுத்து அது வேலை செய்யும்.
அந்த ப்ராசஸர் நம்ம இப்போ வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள், அதுக்குள்ள ப்ராசஸர் இருக்கு, அதுதான் மூளை. அதுதான் மூளை. அதுதான் நம்ம காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ பண்ணுறோம், பணம் பண்ணுறோம், இப்போ நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் எல்லாமே அது கவனிக்கிறது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு 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 ட்ரோஜன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேரை போட்டு நம்மளை ட்ராக் பண்ணலாம். இதுக்கெல்லாம் அந்த அந்த சிப்புக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் தான் ஒரு மெயின் ரீசன். அந்த ப்ராசஸர் என்னன்னு நமக்கு தெரியாத வரையில் அது என்ன ஆக்ஷன் நமக்கு பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் குறிப்பாக பல நாடுகளில் அந்த நாட்டுக்குன்னு ஒரு ப்ராசஸர் பண்ணி அந்த ப்ராசஸர் நமக்கு நிச்சயமாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யும், நம்ம என்ன செய்ய வேண்டாமோ அது செய்யாது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு நாடும் அவங்களோட ப்ராசஸர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம இந்தியாவில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களோட ஃபண்டிங்கில் ஐஐடியில் நாங்கள் இந்த சக்தி இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று பண்ணி அது நல்லா கிடையாது. 2017 நவம்பர் மாதம் எங்களுக்கு ஃபண்டிங் வந்தது. எங்களோட எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சேரும். வெரி குட். அவங்க ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 சிப்பு தயாரிச்சாங்க. ஒரு சிப்பை வந்து நம்மளோட ஆல் பை யுவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் பை மை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வித் யுவர் கைடன்ஸ். அவங்களோட ஹார்ட் ஒர்க், கைடன்ஸை விட அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். எந்த ப்ரொஃபசர் சார் சொல்லுவார் பசங்க தான் பண்ணாங்கன்னு? நிச்சயமா அவங்க தான். ரொம்ப சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட அந்த 6 மாசத்துல நான் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி தான் இருந்தேன். பசங்க அவங்களே ஒரு மோட்டிவேட் ஆகி பண்ணாங்க. அந்த ஒன்று வந்து நம்மளோட சண்டிகரில் ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு, அதுலேயே பண்ணிடும். அதாவது அந்த டிசைன் எல்லாமே வெளிநாட்டுக்கே போகாத, கடலே தாண்டாத அந்த சிப் ஒன்று பண்ணுவோம். அது வந்து 180 நானோமீட்டர்னு ஒரு டெக்னாலஜி. அது ஒரு 20 வருஷம் ஓல்டு, ஆனால் இன்றைக்கும் அது ரெலவெண்ட் டெக்னாலஜி. உலக அளவில் நம்ம சிப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இன்டெல் ஓரிகன்ல 22 நானோமீட்டர், அது மாதிரி 1/9 டைம் காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதுலேயும் பண்ணினோம். 2 சிப்புமே முதல் இதுலேயே வேலை செஞ்சது. குறிப்பாக ஒரு 1.5 நாளுக்குள்ளே அந்த சிப்பை பூட் பண்ணோம். உலகத்தில் நீங்கள் பார்க்குற அத்தனை அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்லையும் பார்த்தாலும் 6 மாதத்துக்குள்ளே 2 மைக்ரோ ப்ராசஸர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது நம்ம சென்னை ஐஐடி தான். அந்த இதில் இந்த கிரெடிட் ஃபுல்லாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சேரும். இப்போ அந்த சிப்பை தான் நம்ம இப்போ வெளிநாடுகள்லேருந்து வர வைக்கிற ஐஃபோனில் யூஸ் பண்ணணும். எனி மொபைல் ஃபோன் ஷுட் ஹேவ் திஸ் பிரெயின், அவர் இந்தியன் பிரெயின் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? சட்டமே வேண்டாம், நமக்கு இது ஒரு காலத்தில் இது ஒரு கம்பல்சரி மேண்டேட்ரியாகவே அது வந்துடும். அப்படி ஒரு நீடு வர அன்னைக்கு நம்ம ஆஹா ஒன்றுமே பண்ணலையே நம்ம என்ன பண்ணுவோம்னு திகச்சு நிற்கக்கூடாது. ஆஸ் எ கண்ட்ரி வி நீட் டு ஆன்சர் டு தட் கொஸ்டின். எஸ். கூடிய வரையில் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள இந்த 5G எல்லாம் வர நம்மளோட இண்டிஜினியஸ் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் தான் நம்ம கண்ட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வர காலத்தில் நம்ம ஆஸ் அன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ப்ரீமியர் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் இந்த தொழில்நுட்பம் நமது இந்தியாவினுடைய அனைத்து ரகசியங்களையும் இந்தியாவே காப்பாற்றிக் கொள்ளும் வகையிலான ஒரு 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 சாஃப்ட்வேர் இது. நிச்சயமா. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் தட். அண்ட் ஓரளவுக்கு எனக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைபர் கிரைம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த சைபர் கிரைம்ன்றது என்ன, அந்த சைபர் கிரைமை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்கு இந்த சிப் பயன்படுமா? நிச்சயமா, அதுக்காக தான் அந்த சிப்பே. இப்போ இந்தியாவில் எதுக்காக நம்மளோட இண்டிஜினியஸ் ப்ராசஸரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக பாரத பிரதமர் வந்து மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா அப்படிங்கிற 2-3 கான்செப்டை சொன்னாங்க. அது வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருந்தது. குறிப்பாக இந்த ப்ரோக்ராமில் இப்போ 30 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த ஒன்லி இந்த சிப்புக்காக 30 எம்ப்ளாயிஸ் வராங்க. அதில் கிட்டத்தட்ட 10 பேர் பெரிய வேலையில் இருந்திருக்காங்க வெளியில். 1/10th சேலரி, அதாவது இப்போ நான் வந்து ₹1 கொடுத்தேன்னா அவங்க வெளியில் ₹10 சம்பாதிச்சுருந்தாங்க. அத்தனை பேக்கட்டை எடுத்துட்டு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கலாம் இந்த மேக் இன் இந்தியா, நீ இந்தியாவுக்காக பண்ணுற இது ஒரு மேக் இன் இந்தியா எஃபர்ட்டுங்கிற காரணத்துக்காக இந்த சக்தி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க இப்போ. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எங்களை பொறுத்தவரையில் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு விஷன் இருக்கிறது இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்தி மாதிரி ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆச்சுன்னா
நமக்கு எக்கனாமிக்கலி ஹவு ஃபார் இட் வில் பி சேவிங் அவர் கண்ட்ரி, க்ரோயிங் அவர் கண்ட்ரி? சார் எக்கனாமிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு இந்த சைபர் செக்யூரிட்டிக்காக தான் இந்த ப்ரோக்ராமே வருது. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் அந்த ப்ராசஸர் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் மூளை. அதுக்குள்ளே போய் நான் ஒரு மெலிஷியஸ் கோடை போட்டேன்னா அதை வச்சு தான் நான் ஹேக் பண்ண முடியும். அதுதான் ப்ரோக்ராமபிள் என்டிட்டி. அதை தான் போய் இதை செய்ய அதை செய்யணும் என்னால் சொல்ல முடியும். வேண்டாததை செய்ய சொல்லி நான் டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். இதுதான் சைபர் அட்டாக்னு பேர். இப்போ நம்ம இண்டிஜினியஸ் ப்ராசஸர் அதில் போட்டோன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதாவது இப்போ உங்களுக்கு மொபைல் ஃபோன் வருது, உள்ளுக்குள்ளே ஒரு சிப் இருக்குது, கருப்பாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது என்ன செய்யுங்கிறது தெரியாது. நம்ம வேணுங்கிறதுல அது செய்யுது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம், அடிக்கிறோம், ஃபோன் பண்ணால் ஃபோன் பண்ணிடுது. நம்ம சொல்லாததை, நமக்கு வேண்டாததை அது செய்யாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஸோ நம்மளை அறியாமையே, நமக்கு தெரியாமையே நம்மளை பற்றி டேட்டாவை அதை லீக் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிப்பை அரெஸ்ட் பண்ணும். ஸோ சைபர், அது 5G குறிப்பாக நீங்கள் சொல்லிங்க. ஸோ 5G மாதிரி இது வரது நம்மளோட ப்ராசஸர் அங்கே போட்டால் தான் நிச்சயமாக நம்மளால் ஒரு செக்யூரிட்டியை அஷ்யூர் பண்ண முடியாது. அந்த காலம் வர அன்னைக்கு நம்மள்ட்ட அந்த டெக்னாலஜி இருக்கணுங்கிற ஆசையில் அந்த சக்தி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சஸ், நிறைய சவால்கள், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் ஹெல்ப், டெக்னாலஜி எய்டு வேணும்னா நாங்கள் ஐஐடி தான் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு ப்ரொஃபஸர் காமகோட்டி வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி. எனி ப்ராப்ளம் வித் ரிகார்ட் டெக்னாலஜி நாங்கள் அவர் தான் அணுகுவோம். He will guide us and he will give solution. I am really very proud that we have such a great scientist, academician and a great police expert in the country. அவர் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்மனாக இருந்திருக்கார். நிறைய பேங்க்கில் செக்யூரிட்டிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து பேங்க்கில் வந்து சைபர் த்ரெட்ஸ்லேருந்து எப்படிலாம் நம்ம வெளியில் கொண்டு வரலாங்கிற மாதிரிலாம் நிறையா சஜஷன்ஸு. அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது எனக்கு. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று அவர்கிட்ட எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதை பார்க்கும்போது ஒரு நாள் நைட்டு வந்து 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் அவரே உட்காந்துட்டு அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி சிஸ்டத்தில் அதை எப்படி நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணி வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர்னால நான் அப்போ தான் பார்த்தேன். ரூரல் ஸ்கூல்ஸில் இருக்கிற மாணவர்களுக்கு இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னாக்க சயின்ஸ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மூணுத்துலேயும் நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாகவே அவர் நிறையா போய் மீட் பண்ணி அதுக்குண்டான அறிவியல் உபகரணங்கள்லாம் கொடுத்து பொருளுதவிகள்லாம் பல நிறுவனங்களிலிருந்தும் நிதியை வாங்கி கொடுத்து. ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியில் நிதின்னு ஒன்று வேணும். அந்த நிதியை வாங்கி கொடுத்து நல்ல விதமாக அவங்க செலவு பண்ணுறாங்களா, நல்ல விதமாக செய்கிறாங்களாங்கலாம் பார்த்துட்டு வர்றாரு. இது ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய ஒரு அங்கம். விஞ்ஞானி இதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் எப்படி பக்தி அவ்வளோ ஸ்லோகம் பாடுறீங்க? எப்படி இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா அவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் அந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது இருந்தே அந்த ஸ்லோகத்தை கற்றுக்கிட்டீங்களா? இது வந்து முதல்ல எங்களோட தாத்தா விஷ்ணுபுரத்தில் என்னோட அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா முடிகொண்டான்ல, அவர் 2 பேருமே மடத்து ரொம்ப அதீத பக்தர். என்னோட எல்லா ஆன்மீகத்துக்கும் காரணம் வந்து காஞ்சி பெரியவங்க. அப்பா வந்து சம்ஸ்கிருத பேராசிரியர். அதனால் அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகமும் நிறையா வந்தது. தமிழ்லையும் எனக்கு நிறையா ஈடுபாடு உண்டு. வெரி குட். அந்த பக்தி தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்குன்னா அதை ஒத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா சில சமயம் அதாவது இந்த சிப்பை பண்ணிட்டோம், விஞ்ஞானத்துக்கு சொல்கிறேன், சிப்பை பண்ணி அமெரிக்கா அமைச்சாச்சு, அதே மாதிரி சண்டிகரும் அமைச்சாச்சு. அது திரும்பி வந்து வேலை செஞ்சால் நல்ல பேர், வேலை செய்யலை திருப்பியும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் செய்யும். நான் என்ன சொல்கிறேன், ஏன் இந்த சிப்பை நீங்கள் பண்ணி அமெரிக்காவுக்கு எதுக்கு அனுப்பிச்சிங்க? அதான் 2 டெக்னாலஜியும் பார்க்கணும். இங்கே இந்தியாவில் இப்போ இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து 180 நேனோமீட்டர்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது 20 வருஷம் ஓல்டு டெக்னாலஜி, ஆனால் இன்றைக்கி ரெலவெண்ட்டு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்குது 22 நேனோமீட்டர். 2 டெக்னாலஜிலையும் எங்களோட ப்ராசஸர் வேலை செய்யும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அமைச்சோம். சரி, குளோபலாக when it will be known. இப்போ 2 ப்ரூவ் ஆகிருக்கேன், 2மே வந்து. வெரி குட், வெரி குட். அது அப்படி கடவுளை பற்றி பேசும்போது விஞ்ஞானத்துக்கே வர்றீங்க. நிச்சயமா அது வந்துட்டு அது வேலை செய்யுமா இல்லையான்னு ஒரு டென்ஷன் இருக்கிறது. நேராக எங்கள் பெரியவங்க ப்ளஸ் திருப்பதி பாலாஜி அவருக்கு வேண்டினோம், அப்பா நான் நடந்து வந்து உனக்கு உண்டியலில் பணம் போடுறேன் அப்படின்னு நானும் என் ஸ்டூடெண்ட்டு வேண்டினோம். அதுலேருந்து எங்களுக்கு ஒரு டென்ஷன் ரிலீஃப் இருக்கு. இது இந்த டென்ஷன் ரிலீஃப்ங்கிறது எனக்கு பக்தி நீங்க சொன்னீங்க, பக்தினால திருப்பதியை வேண்டவங்க வீண் போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு ராக்கெட் சந்திரயான் அனுப்பும் போதே திருப்பதிக்கு போய் வேண்டிட்டு தான் அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. பட்
பட் we have a connectivity between the science and God. காட் நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்? சக்தி ப்ராசஸர் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் தான் நான் ரொம்ப மெயினாக சொல்லலாம். அதான் அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒர்க். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு. கடைசியில் அவருடைய இப்போ லாஸ்ட் இயர் ஜூலை தான் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அன்றைக்கி ஒர்க் ஆக ஆரம்பித்த அன்றைக்கி இட் ஹேப்பன் டு பி இஸ் பர்த்டே ஆல்சோ, 50th பர்த்டே. ஸோ அன்றைக்கி தான் அந்த வந்து ஃபஸ்ட்டு அந்த சக்தி ப்ராசஸர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீடியோ மாதிரி அனுப்பிச்சிருந்தா. ஸோ அதை பார்த்துட்டு ஸ்டார்டட் க்ரைங். ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு லைஃப்லேயே மறக்க முடியாது. ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக அவருடைய கஷ்டப்பட்டு அவருடைய உழைப்புக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமே கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் நிறையா நம்ம நாட்டுக்கு நிறையா பண்ணணும் அப்படி எப்போவுமே சொல்லுவார், நான் நாட்டுக்கு தான் உழைப்பேன், வீட்டை நீ பார்த்துக்கோ அப்படிம்பாரு. ஸோ அது இட்ஸ் கரெக்ட். யாராவது ஒருத்தர் வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால் அப்படியே போயின்னு இருக்கு. His life, if you look at the past 2 decades, he's just shaped his career in a very organized way, and he kind of knows what is there and what is not there. And he has a lot of experience. He's seen a lot of things in life. He's guided a lot of students as a father, as a teacher, as a person. And when I need to look up to someone or something, I can always look up to him. So he's always around in my corner, and that's been very good for me as such when it comes to personality development and all. எவ்வளவு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கீங்க ஊர்ல? விஷ்ணுவரத்தில் இந்த இது வந்து ஒரு 6.5 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணி ஏற்கனவே இருந்தது அப்பா காலத்துல தாத்தா காலத்துல இருந்து 6.5 ஏக்கர் வச்சிருக்கோம். அதுல எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இது இயற்கை வேளாண்மைன்றது? முதல் வருஷம் நான் போனதே நிறைய சேலஞ்சஸ். எப்போதும் சேலஞ்ச் வரதே தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த வரிசையில் சரி நம்ம போய் சோலார் போடுவோம்னு சொல்லி ஒரு 6 ஸ்டார்டட் வித் சோலார். அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் தான் முதல் சோலார். 6 வருஷம் முன்னாடி இந்த சோலார் பம்பு போட்டிருக்கோம். இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு. அப்போ இது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினோம். ஃபுல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோடு நம்ம பம்பு போட்டோன்னா அது அப்படியே வாட்டரை சக் பண்ணோம். அது ஒரு கோன் எஃபெக்ட்னு நடந்து இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கிற சீ வாட்டர் உள்ளே வந்துடும். சோலாரில் என்ன இதுனா அந்த சக்கிங் எஃபெக்ட் ரொம்ப குறைச்சல். அந்த காலத்தில் மாட்டை வச்சு இறைப்பாங்க தண்ணி, அது மாதிரி அது ஒரு சீராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சீராக அந்த தண்ணி போகும். இந்த இடத்துலேருந்து நேர வயலுக்கு ஓடிச்சுன்னா நிறையா வாட்டர் லாஸ் இருக்கும். அதனால் டியூப் மூலமாக ஒவ்வொரு வயலுக்கும் அதை எடுத்துன்னு போகிறோம். இதனால் எங்களுக்கு வந்து வாட்டர் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிருக்கு. அந்த கோன் எஃபெக்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா கிளிகள், மயில் எல்லாம் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுற நிலத்தில் தான் வந்து மேயும். செயற்கை விவசாயம் பண்ணுற இடத்துல மேயாது. அது கிவன் எ சாய்ஸ், இட் ப்ரிஃபர்ஸ் திஸ். அது நாங்கள் கண்கூட அங்கே பார்த்துருக்கோம். பிரதமர் மோடியோட மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு வீட்டில் என்ன மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வச்சு எவ்வளவு அழகாக அதை பண்ணலாம். அதே மாதிரி சில இம்பார்ட்டண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இரிகேஷனில், அதாவது இப்போ பேங்க் ஸ்ட்ரென்தனிங், அதாவது ஒரு நதியோட நதி கரையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில ரிசர்ச்சு, அதே மாதிரி சிமெண்ட்டை குறைச்சி வீடு கட்டுறது, இதை பற்றி இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தோம். இதை பாருங்கள், இது வெட்டி வேர். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 கன்று மாதிரி இதை பிளான் பண்ணிட்டோம். செயற்கையாக ஒரு 6 மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வேகமாக தண்ணி விடுறோம், ஸ்லோவாக தண்ணி விடுறோம், பல விதமாக தண்ணியை விட்டுட்டு இந்த பேங்க் எரோஷன் ஆகுதாங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4-5 வருஷத்தில் இந்த பேங்க் எரோட் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. இப்போ 5 வருஷமாக இந்த கரையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வெட்டி வேர் வச்சதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வெட்டி வேரை எல்லா நதிக்கரையிலையும் நம்ம வச்சுன்னு போனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு விவசாயிகளுக்கும் இது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது. ஏன்னா வெட்டி வேருங்கிறது அவ்வளவு இன்றைக்கி வெட்டி வேர் தைலம்ங்கிறது அவ்வளோ காஸ்ட்லி. 2வது இங்கே கோபர் கேஸ் பிளான்ட், அதுவும் இங்கே கோயம்புத்தூரில் யாரோ பண்ணாங்க. அது கம்ப்ளீட் மேக் இன் இந்தியா. அந்த கோபர் கேஸ் பிளான்ட்டை வச்சுருக்கோம். ஸோ வீட்டில் 2 மாடு இருந்ததுன்னா இயற்கை விவசாயம் பண்ணலாம். அதில் இருக்கிற சாணியை போட்டால் கேஸ் வரும், அந்த கேஸில் சமைச்சிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இல்லாத வாட்டர் ஹீட்டர், இந்த மர சுள்ளிகள், கொஞ்சோண்டு வரட்டி, இதை வச்சு ஹீட் பண்ணுறது, வாட்டர் ஹீட் பண்ணுறது, அதையும் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஐஐடி மெட்ராஸில் கிளாஸ் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் கிப்சம் ஜிஎஃப்ஆர்ஜின்னு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம். அதில் குறைந்த செலவில் குறைச்ச சிமெண்ட்டை வச்சு நம்ம வீடு கட்டலாம். அது ஒரு வீடு அங்கே ஐஐடியில் கட்டியிருந்தோம். ஸோ அதை ஒரு கிராமப்புறத்தில் கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு 5 வருஷமாக அந்த வீடு கட்டியிருக்கோம்.
இங்கே வந்து 2 புயல் அடிச்சிருக்கு, கஜா அடிச்சிருக்கு. அந்த எந்த புயலுக்கும் அது அந்த அந்த கட்டடம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. எந்த விதமான கரை கூட படியலை. கிராமத்திலேயே நானும் என்னோட ஃப்ரெண்டு குரு பிரசாத்னு இருக்காரு, அவர் 2 பேருமா சேர்ந்து ஒரு கோசாலை ஆரம்பிக்கலாம். கழமாடுகள், அதாவது பால்லாம் மரத்து போன மாடுகள், அதை வச்சு அதுக்கு அதில் வர யூரினையும் எடுத்து முதல்ல பஞ்சகவ்யம், அப்புறம் அக்னி அஸ்திரம், அது மாதிரி. அது எப்படி அது பண்ணீங்க? அது தனியாக மெஷினரிஸ் யூஸ் பண்ண? மெஷினரிலாம் வேணும், எல்லாமே கையால் கலக்கிறது தான். நல்லா நீங்கள் அது கலந்து மண்ணில் கொட்டிடுவீங்களா எப்படி? சாணத்தையும் இது எடுத்து அதை பக்குவப்படுத்துவோம். வாழைப்பழம், ஜாகரி, வெல்லம், அது மாதிரி சில இதெல்லாம் கலப்போம். அது சில ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது. அதை கலந்து நல்லா இது பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுடுவோம். ஒரு 10 நாள் 15 நாள் வைப்போம். அது என்ன வாட் லெவல் ஆஃப் கண்டெய்னர்ஸ் யூ கேட்? வி ஹேட் சம்திங் லைக் முதல்ல ஒரு 10 மாடு இருந்ததே ஒரு 4-5 கண்டெய்னர் ஈச் ஆஃப் ஒரு 10 லிட்டர் 40-50 லிட்டர்ஸ் வச்சுருந்தோம். அது அப்படியே செடிமெண்ட் ஆகி ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் வரும். அதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 80 மாடு ஆயிடுச்சு அந்த கோசாலைக்கு. நிறையா பேர் கொண்டு இப்போ அந்த இதை எடுத்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க? பயிர்களுக்கு மட்டுமே வைப்பீங்களா இல்லை டோட்டல் லேண்டுக்கும் போடுவீங்க? இல்லை, அதான் இப்போ வந்து லேண்டுக்கு முதல்ல ஃபெர்டிலைசருங்கிறது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் இது மாட்டு சாணி உரம் தான். நாற்று போடுற தேவை, விடற தேவை, நாற்றுலேயே சில பஞ்சகவியத்தை அடிச்சிடுவோம். பஞ்சகவியம் எப்படின்னா 1 லிட்டருக்கு 30 ml அது மாதிரி கலந்து அதை அடிச்சிடுவோம். கண்ணனின் தெய்வீக இசை மாந்தர்களை மட்டுமாய் ஈர்த்தது. அது ஆவினங்களின் ஆவியையும் அல்லவா மெழுகென உருக்கியது. அகத்துக்கு சுகம் தரும் ஆவினத்திற்கு அதன் நாவினிக்க அகத்துக்கீரை தந்து அதன் பசியை அகற்றுகிறார் நம் பேராசிரியர் திரு காமகோட்டி சார் அவர்கள். இந்த கோசாலையை நடத்தி ஆரம்பிக்கணுன்றதை முடிவெடுத்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் நிறைய வளரணுன்றதுக்கோசரம் இந்த கோசாலாவை ஆரம்பித்தார். வயலுக்கு வளமும் நலமும் அளிப்பது இந்த பசுக்களே என்பதை உணர்ந்த நம் பேராசிரியர் டாக்டர் காமகோடி கோசாலையை ஏற்படுத்தி பசுக்களை பாசமுடன் பராமரித்து வருகிறார். மின்காலத்தில் இப்போ எங்கள் அக்ரஹாரத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 500 மாடு இருந்தது அக்ரஹாரத்துக்குள்ளேயே. இன்றைக்கி 4 மாடு இருக்குது. இதனால் இந்த கோமயம் குறைஞ்சி போச்சு. அதனால இயற்கை விவசாயம் குறைஞ்சி போச்சு. செயற்கை உரங்களை போடுறோம். இதுலேருந்து வர உணவில் அது உள்ள அத்தனை விஷத்தையும் நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கோம். அது போய் நல்ல ஒரு இயற்கை விவசாயம் இந்த ஏரியாவில் உருவாகணும். இந்த நாட்டிலேயே இயற்கை விவசாயம் வரணும். இதுதான் என்னோட பெரிய வேண்டுகோள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோசாலையை வச்சுருக்கோம். இதில் பஞ்சகவியம் தயாரிக்கிறோம், இல்லை அக்னி அஸ்திரம் தயாரிக்கிறோம். நாங்களே இங்கே வயல்லலாம் போடுறோம். அதுலேருந்து வர அரிசிகளை நாங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். அதில் உள்ள நன்மைகள்லாம் நமக்கு தெரியுது. கிராமங்களில் மாக்கள் தான் மக்களின் செல்வமாகும். வீட்டுக்கு ஒரு பசுமாடு கன்றோடு இருந்தால் கிராமிய பொருளாதாரம் செழிப்பாக வளர்ச்சியுறும் என்ற நோக்கில் மக்கள் வளர்ச்சி திட்டத்தின்படி கிராமத்திற்கே முன் உதாரணமாக இந்த கோசாலையை படு சுத்தமாக நடத்தி வருகிறார். துள்ளி ஓடும் கன்றுக்குட்டியை மார்போடு அணைத்து மாவீரன் வீர அபிமன்யு என்று செல்ல பெயரிட்டு செல்லமாக வளர்க்கிறார். இந்த கன்றுக்குட்டி இதுதான் இப்போ தான் பிறந்திருக்க ஒரு வாரம் ஆகுது. அபிமன்யுன்னு பேர் வச்சுருக்கோம். இது மாதிரி இந்த மாடுகளோட ஒரு நாள் இருந்தாலே ஒரு மனதுக்கு பெரிய நிம்மதி வருது. ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு மாட்டு கண்ணுக்குட்டியை, கிரேட் சார். உங்களுடைய மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன் பக்தி ஒரு பக்கமும் இசை ஒரு பக்கமும் நீங்கள் கரெக்டாக 2 சைடும் வச்சு உங்களுடைய அறிவை வளர்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். அது என்ன இசையில் நீங்கள் என்ன வீணை வித்வானா இல்லை வயலின் வித்வானா? வித்வான்ங்கிறது பெரிய பேர். வயலின் கற்றுண்டேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் கற்றுண்டேன். யூ லவ் மியூசிக்? ஐ லவ் மியூசிக் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா திருவாரூருக்கு பக்கத்து போது இசையை விரும்பாதமல் இருக்க முடியுமா? லவ் மியூசிக். எனக்கு நல்ல குரு கிடைச்சார், CN சந்திரசேகரன் அப்படின்னு ஒரு வயலினிஸ்ட். அவர் பெங்களூரில் இருக்கார். அவர்கிட்ட தான் வயலின் கற்றுனேன். 18 வருஷம் கற்றுனேன். வயலினில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி.
ப்ளஸ் இப்போ என்னோட பொண்ணு பாடுறா, அதனால் அவளோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அது இருக்குது. ஸோ சங்கீதங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்கீதங்கிறது ஒரு மனசை நிச்சயமாக நிலைப்படுத்தும். நீங்கள் பாடுவீங்களோ? பாட்டுனா பாட்டு தெரியும். இப்போ உங்கள் பாப்பா சொல்லுச்சே, உங்கள் டாக்டர் பாட்டு தெரியும். ஆனால் பாடுறது வந்து வயலின் வாசிக்கிறதுனா அது ஒழுங்காக வாசிக்கணும்னா பாட்டுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பாட்டு என்னன்னா ஒரு பாட்டு பாடுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டப்பேன், ஜலதோஷம் இருக்கு நிச்சயமா. இவ்வளவு நேரம் உங்கள் விஷயத்தையெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்களாக நான் ஆசைப்பட்டு கேட்குறேன், ஒரு 2 வரியாவது ஏதாச்சும் ஒரு ஸ்லோகமாவது பாடுங்களேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஆல் மை வியூவர்ஸ், இந்த பொதிகை நேயர்களுக்காக ஒரு 2 வரி இந்த நாடு நல்லா இருக்கட்டும்னாவது பாடுங்களேன். இல்லை, அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேணா வயலின் வாசிச்சிருக்கலாம். நீ கொண்டு வர நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ ஒரு ரூமுக்கு போவேன். 5 மணிக்கு எழுந்து உட்காந்து வயலின் கிளாஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அதில் பெஸ்ட் திங் என்னென்னா, எல்லாம் பெங்களூரில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வரணும் ஒரு வயலின் கிளாஸ். சும்மா நேரம் தூங்கி எழுந்து வரக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி ஒரு டிசிப்ளின் ஒன்று மெயின்டைன் பண்ணுவார். அவர்கிட்ட வயலின் கற்றுன ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் அவர் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவும் தே ஆர் இன் டச். இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய ஒரு சிப்பை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, அந்த மாதிரி ஆள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் வந்து எனக்கு நான் முதல்ல காஞ்சி பெரியவங்க வந்து நீ அமெரிக்கா போகாத, இந்தியாவிலே சேவை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கட்டளை நம்பர் 1. அப்புறம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த காலத்தில் அப்ராடில், நான் இந்த யூனிவர்சிட்டியை விட்டு வெளில போவேன்டா, நான் உலக அளவில் ஃப்ரேம் ஆகிடுவேன், அது மாதிரி யூனிவர்சிட்டி தான். நம்மளும் இந்தியாவில் இருந்து பார்ப்போமே, சக்ஸஸ் ஆகிடுத்துன்னா ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஏதோ ஒரு காமக்கொடி ஏதோ ஃபெயில் ஆகிட்டா, அது வந்து வெளியே தெரியாது. ஓகே, ஸோ இந்தியாவிலே இருந்து இந்தியாவுக்கு சேவை செய்யறது நிச்சயமாக அப்ராடே போகாமல் இருந்து பண்ணுவோம். இது பண்ணால் என்ன தான் ஆகும்னு எனக்கு வந்து ஒரு பெரிய, நான் ஒரே பையன், எனக்கு ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு எளிமையான வாழ்க்கை நடத்த கற்றுக்கிட்டோம். அதனால் வர சம்பளம் போருங்கிற ஒரு இது இருக்கிற காரணத்தினால இருந்து பார்ப்போமேனு ஒரு ஆசை இருந்தது. அது இத்தனை நாள் பண்ணேன். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்ராட்லாம் போகிறாங்க. பட் நான் இங்கேயே இருந்து என்னால் ஒரு இந்தியாவிலேயே இருந்து வெளிநாடு பாஸ்போர்ட்டே எனக்கு கிடையாது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. பண்ணி நம்மளால் முன்னுக்கு வர முடியும், நாட்டுக்கு உருப்படியாக சிலர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் போகிறேன். பெரியவங்க எனக்கு ஒரே ஒரு சொன்னாங்க, நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல சூரியனை நோக்கி நம்ம போனோன்னா நம்ம ஷேடோ நம்ம பின்னாடி வரும். வேண்டாம் வேண்டாம் வராதேனாலும் கூடவே வரும். இந்த சூரியனை நோக்க போகிறத விட்டுட்டு இந்த ஷேடோவை நம்ம பிடிக்க போனோன்னா நம்ம போக போக அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதுமாரி தான் பணம், பதவி, புகழ். நம்ம ஒரு நல்ல உன்னதமான லட்சியத்தை நோக்கி போனோன்னா பணம், பதவி, புகழ் வேண்டாம்னாலும் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கோம். அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று நம்ம பிடிக்க போனோன்னா அந்த நோக்கம் போயிடும். நான் அந்த நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கம் தான் நான் வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன இந்த சொல் ஒரு ப்ரொஃபஸர்ன்றதை தாண்டி, ஒரு விஞ்ஞானி என்றதை தாண்டி ஒரு மிகப்பெரிய மெய்ஞானத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் என்ன தான் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் நீங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் இந்தியாவுக்கு மட்டும்தான் சேவை செய்வேன் என்கிற ஒரு மிகப்பெரிய தவப்புதல்வன், இந்த இந்தியாவின் தவப்புதல்வராக நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ப்ரொஃபஸர் வேலிநாதனின் விஷாலத்தின் தவத்திருமகன் காமகோடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் சூப்பர் கண்டக்டர் ரிசர்ச் பண்ணி மேல்நாட்டிற்கு செல்லாமல் தாய் நாட்டிற்கு பணி செய்ய வேண்டும் என்று இருப்பது ஒரு பெரிய ஆச்சரியம். இவருடைய மகத்தான சேவை நாட்டிற்கு தேவை. 35 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எடுத்து கொண்டு பண்ண ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ட் டாலரண்ட் ரீகான்ஃபிகரபிள் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. அது என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 ஆண்டுகளுக்கு முன்பு மேலை நாடுகளிலேயே அந்த துறையில் அந்த அளவுக்கு அதிக அளவில் ஆராய்ச்சி செய்யப்படவில்லை. அந்த துறையில் அவை எடுத்து பரிபூர்ணமாக சிமுலேஷன் எல்லாம் செய்து மிகவும் ஒரு அழகான ப்ராஜெக்ட் போட்டை அவர் தயார் செய்தார்.
அதாவது இதில் இங்கிலீஷில் வந்து 2 வார்த்தை இருக்குது, சிம்பத்தி அண்ட் எம்பத்தின்னு ஒன்று இருக்குது. சிம்பத்தி எல்லார்கிட்டையும் இருக்கும், ஆனால் எம்பத்திங்கிறது ஒருத்தரோட நிலைமைக்கு போய் நின்று அவர் என்ன கஷ்டப்படுறாரு, அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து அவரை மேலே கொண்டு வந்து ஒரு பிஹெச்டி வாங்க வைக்கிறது, எம்எஸ் வாங்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. அந்த செக்ரட்டரியை கூப்பிட்றப்ப இது பயங்கரமான ஒரு விஷயம், எல்லாரும் அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பெல் அடித்து கூப்பிட மாட்டார், எதர் ஃபோனில் கூப்பிடுவார், இல்லைன்னா பேர் சொல்லி இங்கே வாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எந்த செக்ரட்டரியாக இருந்தாலும். ஸோ அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ப்ராப்ளம்ஸ், இப்போ செக்ரட்டரியை கூப்பிட்டு வச்சு இந்த வேலையை கொடுத்து முடிக்க மாட்டார், இல்லை வீட்டில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி. அதாவது பர்சனலாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அதனால் நிறையா பீப்புள் தே கம் டு ஹிம் ஃபார் ஹெல்ப். அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார். It is a great way to start the day. It gives you the energy for the rest of the day, and we look forward to getting together every morning very early. There is a competition. We always try to see who comes first, and then we look forward to this 1 hour under the guidance of our yoga teacher Hema. Mr. Kamakoti has been known to us. His wife used to come here for classes, and last year he started coming in last July. What I would like to say is he was one of very committed, regularly come for classes, try his best not to miss any class. என் பேர் ஜெசிந்தா, இவங்க பேர் ரம்யா அண்ட் இவங்க வந்து மோனிகா. நாங்கள் 3 பேருமே வந்துட்டு காமக்குடி சார்கிட்ட வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வேலையில் சேரும்போது வந்து வெறும் டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வந்தேன். சார் தான் வந்துட்டு வெறும் டிப்ளமோ மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு யூஜி பிஜி எல்லாமே படிக்க மோட்டிவேட் பண்ணி இப்போது நான் வந்துட்டு MBA முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை பாராட்ட உங்கள் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் பேர்? பேர் நாகராஜன். காமக்குடி சார் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தெரியும். அவருடைய லேபில் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி. சயின்ஸ்னு மட்டும் இல்லாமல் பலவிதமான விஷயங்களை கற்றுக்கிறதும், அதோட வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான தத்துவங்கள் இல்லாமல் அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். என் பேர் வெங்கட்ராகவன்னு. காமக்கோட்டி எனக்கு வந்து ஒரு 20 வருஷமாக தெரியும். 15 வருஷமாக அவர் கூட நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் கூட எல்லா விதமான ப்ராஜெக்ட்லையும் அவர் கூட நான் இருந்துகிட்ருக்கிறேன். அவர் என்னையுமே என்ன இன்னும் 2-3 பேரையும் வந்து நான் தான் அண்ணன் நீ தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். என் பேர் சங்கர்ராமன் பேர். 1986லேருந்து தெரியும் ப்ரொஃபஸர் காமக்கோட்டி. கிளாஸ்மேட்ஸ்? ஒரு வருஷம் அவர் பிஇ படிக்கிறப்போ, ஒரு வருஷம் நான் ஜூனியர். ஸோ அப்போலேருந்து தெரியும் ப்ரொஃபஸர் காமக்கோட்டி. அவர் ஐஏஎஸ்சி போனப்போ எல்லாம் நான் பின்னாடியே துரத்தி போயிட்டு இருந்தேன். இப்போது இங்கேயும் பிஹெச்டி முடிக்கிறதுக்கும் இவர்கிட்ட தான் வந்து என் கைடாக இருந்தார். ஆமாம், இன்னும் துரத்திட்டு இருக்கேன். அவர்கிட்ட பிடிச்ச ஒரு குணம் என்னென்னா, எனக்கு ரொம்ப அதாவது என்கரேஜ்மெண்ட். நீங்கள் என்ன தான் நீங்கள் படிக்காத ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து பிஹெச்டி பண்ணலாம், ஏன்னா பிஹெச்டி வாங்கி கொடுத்துருவார் எப்படியாது. ஸோ அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். என் பேர் பாலாஜி. நான் காமக்கோட்டி சாருக்கு 5 வருஷமாக தான் தெரியும். அது சார் வந்து எப்படி சொல்கிறது, சார் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, எதுனாலும் காமக்கோட்டி சார் தான் எங்களுக்கு. மேகம் தரும் நீரும் பால் மழையாகும், அந்த மழை தரும் நீர் தேங்கி நின்றால் குளமாகும். ஆதாரமான அழகிய குளங்கள் அழுக்கு நீங்க தூர்வாரி தூய்மைப்படுத்தி இப்படி வானமே முகம் பார்க்கும் கண்ணாடியாக மாற்றி வருகிறார் பேராசிரியர் காமக்கோடி. ஏரிகளையும் குளம் குட்டைகளையும் தூர்வாருவதும் அவற்றை வருகின்ற மழைக்காக நீர்வங்கியாக மாற்றுவதும் அற்புதம். விஷ்ணுபுரத்தில் விஞ்ஞானமும் அன்றாட வாழ்வியலும் கைகோர்த்து செயல்படுவது நமக்கெல்லாம் களிப்பூட்டும் காட்சியாகும். அறிவியலின் சாட்சியாகும் இதுவே விஷ்ணுபுரத்தின் மாட்சியாகும். ஒரு சைடு வந்து இயற்கை விவசாயம்ங்கிறீங்க, இன்னொரு சைடு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சிப் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இயற்கை விவசாயமுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இது ரெண்டையும் சம்மந்தமே நம்ம படுத்த வேண்டாம். இயற்கை விவசாயம்னா என்ன? இயற்கையாக நமக்கு வர நெல்கள், நிறைய சீட்ஸு, பேடி ஆர் காட்டன் ஆர் சுகர் கேன், இயற்கையாக நமக்கு கிடைக்கும் உரங்களை வச்சு அந்த பயிர்களை நம்ம வளர்த்து அதிலேருந்து வர சாப்பாடை நம்ம சாப்பிட்ணும். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு எப்படி உபயோகப்படும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது ஒரு பயிர் இருக்குன்னா
மேலே ஒரு ட்ரோனை பறக்க விட்டு அந்த பயிரை கம்ப்ளீட்டாக ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாம். நிஜமாக அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு வந்திருக்கா, பூச்சி அடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி பூச்சி அடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அதுக்கு உள்ள சில இயற்கை மருந்துகள் இருக்குது பயிருக்கு, அந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்கு. இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் என்ன சொல்கிறோன்னா ஒத்த நாற்றுன்னு ஒன்று இருக்குது. ஒத்த நாற்றுனா ஒரு இப்போ நாற்று நடுறதே நம்ம ஒரு 10 நாற்றை ஒரே இடத்துல நடுறோம். அது இல்லாமல் ஒரே சிங்கிள் ஒரு சிங்கிள் பிளான்டேஷனை அதில் வச்சுட்டு அது ஒரு அடிக்கு ஒரு அடி அதை அழகாக இது பண்ணி நாய் நக்கிற அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும் வயலில். நாய் நக்கிறதுனா அது ஒரு ஸ்மால் ஒரு 1/2 inch or 1/4 inch அதை தான் தண்ணி வைக்கணும். அதுக்கு மேலே தண்ணி வச்சா அந்த ஈல்டு குறையிறது. டைரெக்டாக சூரிய ஒளி வேர் மேலே படணும், அதில் நிறையா தண்ணி ரொப்பினா வேர் மேலே படாது. ஸோ இதெல்லாம் சர்டன் கான்செப்ட்ஸ் இன்றைக்கி ரைஸ் ஹார்வெஸ்டிங்கில் பண்ணுறோம். நாங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம பயிரை வளர்க்கணுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால மனித உறவுகள் வந்து இன்னும் சிக்கலாகும், அவங்களுக்கு இருக்கிற கேப் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால மனிதருக்கு என்ன சிக்கல்? இன்றைக்கி மனிதருக்கு சிக்கல் என்னென்னா இன்றைக்கி பர்சனல் கம்யூனிகேஷன் குறைஞ்சின்னு வருது. நிறையா கேட்ஜெட்ஸ் வருது. அப்பப்போ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் உட்காந்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் வந்ததுன்னா வராட்டாலும் நம்ம அதை போய் அதை வரலையான்னு ஒரு தடவை செக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஒரு மனுஷருக்கு மனுஷர் பேசுகிறது குறைஞ்சி போயிருக்கு. அது ஒரு பாயிண்ட். பட் இதுக்கு அந்த எக்யூப்மெண்ட் காரணம் இல்லை, நம்மளோட மைண்ட் செட்டு தான் காரணம். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கையில் சில ஹெல்த் வாட்சஸ்லாம் வந்திருக்கு, ஹெல்த் கான்சியஸ் வாட்சஸ். அது என்ன பண்ணுன்னா இன்றைக்கி எத்தனை ஸ்டெப்பு நடந்த, நீங்கள் எத்தனை நாள் தூங்கின, இதெல்லாம் சொல்லுறது. இதெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வி ஹவ் புட் தேர். அதாவது இந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா இது மாதிரி டிடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உங்களோட ஆக்டிவிட்டியை அது ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணலாம், இன்றைக்கி இதெல்லாம் பண்ணலை, இதை மாதிரி சில நிறையா ஹெல்த் பேராமீட்டர்ஸ் அதுவே மானிட்டர் பண்ணி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரலாம். ஸோ டெக்னாலஜி வந்து கேன் நெவர் பி எ கல்பிரிட். The human who is using the technology, if he is not using it properly, அவனுக்கு அது வந்து பாதகமாக போகிறது. அதே if you start using it properly, it becomes very very useful to you. சார் வணக்கம் சார், என் பேர் வந்து யோகேஷ். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நிறைய புரட்சிலாம் பண்ணிருக்கீங்க. லைக் வந்து இப்போ ஒரு இண்டிஜினியஸ் சிப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையிலையும் ஒன்றுத்தவங்க முன்னெடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அதை வேலைவாய்ப்பின்மையை வந்து அது ஒன்றும் அதிகப்படுத்துமா இல்லை கம்மிப்படுத்துமா சார்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்பு குறையும் அப்படிங்கிறது ஒரு மிஸ்னோவர். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி மண்டேனா செய்கிற சில வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் ஒரு 25 வருஷம் முன்னாடி ஒரு பேங்க்கில் ப்ரொமோஷனுங்கிறது எப்படி வரும்னா நான் குயிக்காக கவுண்ட் பண்ணலாம், ஒரு 5 லட்சம் ரூபாயை ஒரு 2 மணி நேரத்தில் கவுண்ட் பண்ணிவிடுவாங்க, ஒரு நாள் ஒரு 50 செக்கை அவங்களால கிளியர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு டேலண்ட்டாக இருந்தது. பட் இதுக்கு ஆக்சுவலாக ஒரு மனுஷனோட பிரெயின் தேவையில்லை. அதுக்கு இன்றைக்கி கவுண்டிங் மெஷின் வந்தது, இட்ஸ் அன் ஆட்டோமேஷன். அதே மாதிரி இன்றைக்கி குயிக்காக செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம்ஸ்லாம் வந்திருக்கு, இமேஜ் ப்ராசஸிங் பண்ணி அந்த செக்கை இமீடியட்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 3000 செக் வந்த காலம் இருந்தது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் செக்கு, கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபா இன்றைக்கி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு ஒரு பேங்க்கில். இந்த ஆட்டோமேஷன் இல்லைன்னா அது இன்றைக்கி முடிஞ்சிருக்காது. இன்றைக்கி காலம்பரை நம்ம பணம் போடுறோம், மத்தியானத்துக்குள்ளே இந்த பணம் போய் இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் சேர்றதுன்னா இன்றைக்கி இந்த ஆட்டோமேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேஷனே கூடாதுன்னு அந்த காலத்தில் நம்ம நினச்சிருந்தோம்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு க்ரோத்தை நம்மளால் பார்த்துருக்க முடியாது. அதே நிலைமையில தான் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்குது. இப்போ இன்றைக்கி அந்த காலத்தில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் நம்ம பேங்க்கில் வச்சுருந்தோமோ இன்றைக்கி எத்தனை எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கோன்னு பார்த்தா எம்ப்ளாயீஸ் க்ரோ தான் ஆகியிருக்காங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஹவ் கம் இன்டு எ பேங்க் சிஸ்டம் ஹேஸ் க்ரோன். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இதோட என்ன ஆகுன்னா ஒரு ரீஸ்கில்லிங் ஆகும். நான் அது பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி தென்னைமரம் ஏறுறார் ஒருத்தர்,
இன்னைக்கு அந்த தென்னைமரம் ஏறுறதே அதில் ஏதாவது ஒரு கீழே விழுந்தாலோ ஏதாச்சும் இட்ஸ் ஏ லைஃப் ரிஸ்கி ஜாப். இப்போ அதே ஒரு ரோபோவை வச்சு தென்னைமரத்தில் அந்த ரோபோவை ஏற பண்ணி ஒரு ஸ்மால் அல்ட்ரா சவுண்ட் ஆர் ஒரு சிம்பிள் எக்யூப்மெண்ட்டை வச்சு அது இளநியா அல்லது அது ஒரு முத்தின தேங்காயான்னு பார்த்துட்டு அதுலேயே ஒரு குட்டி ஒரு நைஃபை வச்சு அதை அந்த ரோபோவே வெட்டி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அப்படியே கீழே தேங்காய் இறக்கும். இந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை கொடுத்துடலாம். அவர் வந்து முதல்ல ரோபோவை தென்னைமரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பை வச்சுன்னா அது டெருன்னு மேலே ஏறும், இது பண்ணும். ஸோ இப்போ இந்த ரோபோ தானாக நடந்து வராது, ஒருத்தர் அதை தூக்கின்னு வரணும், அதை ஆப்ரேட் பண்ணணும். இந்த தென்னைமரம் ஏறா இருக்குது அவங்களே இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணலாம். எல்லாருமே இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. தென்னைமரம் ஏறுறவரே இன்றைக்கி அந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு அந்த இதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஆப்ரேட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக அவருக்கு இப்போ ஒரு மரம் ஏறத்துக்கு 150 ரூபா கேட்டால் நான் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால் 200 ரூபா கொடுக்க எல்லோரும் தயாராக இருப்பாங்க. இவர் அந்த எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணி இவர் தேங்காயை பறிக்கலாம். அதனால் இவருக்கு வேலை வாய்ப்பு போல, இவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது இவரோட லைஃப்பில் ஒரு ரிஸ்கியான ஜாப் பண்ணுறாரு, அந்த ரிஸ்க்கு குறைஞ்சிருக்கு இவருக்கு. ஏன்னா இவர் வந்து இப்போ அப்புறம் ஒரு இன்னும் கௌரவமாக இப்போ தான் CTEOன்னு சொல்லலாம், கோகனட் ட்ரீ எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர் கூட சொல்லிக்கலாம், நல்ல பிரமாதமாக. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்ன ஆகுதுன்னா நம்ம மண்டேனா, அதாவது மனுஷ பிரெயினுக்கு தேவையில்லை அந்த ஒர்க், அது ரொம்ப மண்டேன் ஒர்க், இதுக்கு ஒரு மனுஷ மூளை தேவையில்லை. அந்த மாதிரியான ஒர்க்கு வெல் டிஃபைன்ட் ப்ராசஸஸ் அதெல்லாம் ஆட்டோமேட் ஆகும். ஆனால் அந்த ஆட்டோமேஷனை ஒழுங்காக பண்ணுறதான்னு மானிட்டரிங் இருக்குது இல்லையா, அதுக்கு இவங்க ரீஸ்கில்லிங் ஆவாங்க. ஸோ அதனால் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகும். மனுஷர்கள் இன்னும் கொஞ்சம் புத்தியை யோசித்து செய்கிற வேலை, இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். வணக்கம் சார், என் பேர் டாரித்தி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால இப்போ இருக்க ஃபார்மர்ஸோட ஏஜ் கேப் வந்து 40+ or 30+. இப்போ இவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு வைடான ஏரியா. அதை நீங்கள் அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு இந்த எஜுகேஷன் கேப்பை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க சார்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார்மர்ஸுக்கு எப்படி போய் சேருங்கிறது ஒரு சிம்பிளாக ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் எங்கள் ஊரில் 85 வயசு தாத்தா விஷ்ணுபுரம் கிராமத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆக்சுவலி ஹீ இஸ் யூஸிங் வாட்ஸ்அப். அவர் வந்து படித்தது 4ஆம் கிளாஸ். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார். இன்றைக்கி ஏடிஎம் கார்டில் தான் நான் அவருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஃபார்மில் இருக்கார், அவருக்கு ஏடிஎம் கார்டில் பணம் அனுப்புகிறேன், அவர் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணிக்கிறார். அவரால் ஏடிஎம் எக்யூப்மெண்ட்டை அவரால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு டெக்னாலஜியை மனுஷன்கிட்ட போய் சேர்த்துட்டு இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மனுஷன் அதை குயிக்காக கற்றுருவாங்க. ஸோ ஒரு டூலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இது ஈஸியாக அதை யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போய் மனுஷால்கிட்ட சேர்த்தா நிச்சயமாக அது படிப்பு வேணும் படிப்பு வேண்டாங்கிறது இல்லை, தன் வாழ்க்கைக்கு அது உபயோகம்னா நிச்சயமாக அவங்க குயிக்காக கற்றுருவாங்க. அதனால் இதில் ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ இருக்காது. ஐஐடியில் ப்ரொஃபஸர், அது மட்டுமல்ல நம்ம கண்ட்ரியோட சேஃப்டிக்காக இண்டிஜீனியஸாக ஒரு சிப்பை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி, எல்லாராலும் பேசப்படுகிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண்மை துறையில் ஆர்வம் காட்டுகிற ஒரு சமூக ஆர்வலர் திரு காமகோடி அவர்களுக்கு நமது இயக்குனர் பி. வாசு அவர்கள் இப்போது வந்து மரியாதை செய்வார்கள். கரங்களால் திரு பி. வாசு அவர்கள் கரங்களால் திரு காமகோடி அவர்களுக்கு சபாஸ் தமிழன் விருதை பி. வாசு அவர்கள் வழங்குகிறார்கள். அன்போடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சேர்க்க இங்கு வந்திருக்கும் பி. வாசு அவர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் சார்பாக, பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாக இந்த அன்பு பரிசை நாம் கொடுக்கிறோம். வாசு சார், அதாவது அரசாங்கத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கலாம், பட் இருந்தாலும் இந்த பொதிகை தொலைக்காட்சி ஒரு உலகத்தில் யார் ரொம்ப பாப்புலர் இல்லையோ, ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிச்சுட்டு சாதனையாளர்கள் எல்லாம் பாப்புலராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் சபாஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க இந்தியா முழுவதும். ஸோ இதில் சிறப்பு சேர்க்கிற விதமாக இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டு சார் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அறிமுகமானவர். அவரை பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை. மறைந்திருக்கும் ஒரு கதாநாயகன்.
ஒளிந்திருக்கும் ஒரு கதாநாயகன். இவங்கெல்லாம் வந்து உண்மையான ஹீரோஸ். நம்ம எல்லா ஹீரோஸையும் பார்க்குறோம். அந்த ஹீரோஸ்க்கு எல்லாமே என்னன்னா ஒரு கதை உருவாக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஒரு வசனம் உருவாக்கப்படுகிறது, அந்த கதாபாத்திரம் உருவாக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் அதை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ஆனால் இது வந்து உருவான ஒரு கதாநாயகன், அவராக உருவானார், அவராக உருவாகி இருக்கிறார். அதாவது அவருடைய விஷயங்களை கேள்விப்படும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இது வந்து அவரை எதிர்க்க வச்சுக்கிட்டு சொல்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு மிகைப்படுத்தி நான் சொல்லவில்லை. பட் அந்த நேரத்தில் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளிகளை எல்லாம், தியாகிகளை எல்லாம், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சேவையை செஞ்சிட்ருக்காரு. நம்ம நாட்டுக்கும் அதையும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமைன்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள்லாம் கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து அவருக்கு ஒரு தனி ஒரு சிப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் ஷோஸ் இஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் பத்தாது சார், அரசாங்கம் உங்களை எல்லாம் வந்து மிகப்பெரிய விருதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தரணும். மேலும் மேலும் உங்களை பலர் ஊக்குவிக்கணும். பெரிய இடத்துக்கள் நீங்கள் எல்லாம் போகணும். நீங்கள் வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும். ஆண்டவன் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஆயுளை கொடுக்கணும் சார். இது நான் உங்களுக்கு கொடுக்கறத விட நான் கொடுத்ததில் பெருமைப்படுறேன் சார். வாசு சார், இவர் ஆரம்பித்த இந்த இயற்கை வேளாண்மை ஒரு இயற்கை வேளாண்மை புரட்சியாக மாற வேண்டும். அதுதான் தமிழகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நாம் இவரை சபாஸ் தமிழன் என்று அழைக்கலாம். நன்றி நன்றி நன்றி. மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் இந்தியா என்று தன்னையே மாற்றிக்கொண்ட ஒரு அற்புத விஞ்ஞானியை சந்தித்தோம். இன்னும் வரும் வாரங்களில் இதே போல சிறப்பு மிக்கவர்களை சபாஸ் தமிழ்நாடு நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம்.